1 மணி நேரத்தில் 7 பொய்களை சொல்லக்கூடியவர் ட்ரம்ப். காட்டமாக சொன்ன ஈரான். ஹார்முஸ் ஜலசந்தியில் இந்திய கப்பல்கள் மீது துப்பாக்கி சூடு. மீண்டும் மூடப்பட்ட ஹார்முஸ் நீர்வழி. பதற்றத்தில் உலக நாடுகள். நடந்தது என்ன விரிவாக பார்க்கலாமா? ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கிங் டிவி சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த டேவிட்டின் அன்பு வணக்கங்கள். நேற்று முன்தினம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம். என்னன்னா, ஹார்முஸ் நீர்வழியை நாங்க ஓபன் பண்ணி விடுறோம் அப்படின்னு. இந்த ஒரு செய்தி வெளிவந்த பிறகு கச்சா எண்ணெயோட விலை ரொம்ப கம்மியானதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்க எல்லா நாடும் ரொம்ப மகிழ்ச்சி ஆனாங்க. ஏன்னா சில பேர் அந்த ஹார்முஸ் வழியா அந்த ஹார்முஸ் வழியை பயன்படுத்தி வர்த்தகம் செய்யற நாடா இருந்தாலும் சரி, இல்லைனா நேரடியாக ஈரான் கூடவோ இல்லை இஸ்ரேல் கூடவோ அமெரிக்கா கூட வர்த்தகம் செய்ய நாடுகளும் சரி, இப்படி எல்லா நாடும் ஒரு விதத்துல மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. ஏன்னா இப்போ ஹார்முஸ் ஓபன் பண்ணி விட்டாங்க அப்படின்னா அந்த வழியா கப்பல்கள் போகலாம். அடுத்து போர் சீக்கிரம் முடிவுக்கு வந்துடும். இது ஒரு அச்சாரமா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இப்போ நேத்து ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஹார்முஸ் மூடுறோம் அப்படின்னு, ஹார்முஸ் பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக திருப்பி ஒரு நியூஸை கொடுத்துருக்காங்க? ஏன்னா இவங்க தான் ஓப்பன் பண்ணி விடுறேன்னு சொன்னாங்க ஈரான். இப்போ அவங்களே நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு இப்படி ஒரு மாறுபட்ட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆனோம். ஆனால் எதுக்காக இப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, அதுக்கு காரணம் ட்ரம்ப் அவர்கள் அப்படின்னு ஈரான் கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, ஈரான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லெபனான் இஸ்ரேல் இவங்களுக்கு இடையில இடைக்கால ஒரு போர் நிறுத்தம் வந்திருக்கு. அதனால நாங்கள் ஹார்முஸ் நீர்வழி ஓப்பன் பண்ணி விடுறோம். வர்த்தக கப்பல்கள் எல்லா கப்பல்களும் சரி, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம இந்த வழியை பயன்படுத்திக்கலாம் அப்படிதான் அவங்க சொன்னாங்க. ஆனா அப்போ கூட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஓகே நீங்க ஓபன் பண்ணி விடுங்க, ஆனா குறுக்க கௌஷிக் வந்தா அப்படின்ற பாணியில நாங்க குறுக்க நிற்போம். அதாவது நாங்க பேச்சுவார்த்தை முழுசா முடியாம நாங்க ஈரான் மேலையும் சரி, ஈரான் துறைமுகம் அந்த ஹார்முஸ் நீர்வழி அங்கதான் நாங்க கொடுத்திருக்க முற்றுகையை நாங்க திரும்ப பெற மாட்டோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் ரொம்ப காட்டமா சொல்லியிருக்காரு. ஆனா ஈரான் கவர்மெண்ட்டும் ஃபர்ஸ்ட் கண்டுக்கல. அதுக்கப்புறம் தான் பார்த்துருக்காங்க. நாங்க ஓபன் பண்ணி விட்டாலும் நீங்க எங்க நாட்டு மேலேயும் சரி, எங்க துறைமுகம் மேலும் சரி, ஹார்முஸ் நீர்வழியிலும் சரி, நீங்க முற்றுகையிடும் போது நாங்க எதுக்கு அதை வீணா திறந்து விடணும் அப்படின்னு சொல்லி திரும்ப க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ட்ரம்ப் செய்த ஒரு விஷயத்தால இன்னைக்கு மீண்டும் உலக நாடுகள் எல்லாம் பாதிப்படுற அளவுக்கு இவர் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. ட்ரம்ப் அவர்கள் என்ன தங்க ஆச்சு, ஏங்க இப்படி கோக்குமாக்கு தன மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, அவரை கொஞ்சம் நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு அவர் நாட்டு மக்களே சொல்ற அளவுக்கு அவர் இப்படிப்பட்ட விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம ஈரான் கவர்மெண்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருக்காங்க. அதாவது மாண்புமிகு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் எப்படிப்பட்டவர்னு பாத்தீங்கன்னா, 1 மணி நேரத்துக்கு 7 பொய்களை சொல்லக்கூடியவர் அப்படின்னு இது கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது ஏன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயமும் அப்படிதான் இருக்கும். இதுன்னு ஒரு விஷயம் சொல்லுவார், இது நான் அப்படி சொல்ல இப்படிதாங்க மாத்தினேன், இல்ல நான் அப்படிலாம் சொல்ல வரல, இப்படிதான் சொன்னேன், இல்ல நான் இப்படிதாங்க சொல்றேன் அப்படின்னு அப்படி சொல்றாரா இப்படி சொல்றாரா எப்படி சொல்றேன்னு தெரியாம ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கிறவர் தான் ட்ரம்ப் அவர்கள். இப்ப ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ஈரான் கவர்மெண்ட் ஏன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு வரதை நாங்க சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம யுரேனியத்தையும் சரி, ஹார்முஸ் நீர்வழியும் சரி, நாங்க அமெரிக்காட்ட ஒப்படைக்கிறோம் நாங்க எதுவுமே சொல்லவே இல்லை. ஆனா அமெரிக்க ட்ரம்ப் அவர்கள் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருன்னா, நாங்க ஈரான் யுரேனியத்தை கொடுக்க தயார். 2வது ஹார்முஸ் நீர்வழியும் எங்க கண்ட்ரோல்ல கொடுக்க அவங்க தயார். 3வது பேச்சுவார்த்தையும் அவங்க தயாராயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த நாங்க சொன்னதா அவர் சொல்றாரு. அப்ப இதுல இருந்தே நீங்க தெரிஞ்சுக்கலாம் ட்ரம்ப் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பொய் சொல்றவர் அப்படின்னு. ஆனா நாங்க இதெல்லாம் சொல்லவே இல்லை அப்படின்னு முற்றிலும் மறுத்திருக்கு ஈரான் கவர்மெண்ட். இந்த விஷயத்த சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னா, ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் அவர்கள் சொல்லியிருக்காரு. அவரும் ரொம்ப கோவமா தான் சொல்லியிருக்காரு. நீங்க பேச்சுவார்த்தையும் கூப்பிடுறீங்க, அந்த பேச்சுவார்த்தை எப்படி நீங்க நடத்துறீங்க? பாரு சொல்ற ஒழுங்கா கேட்கணும், இந்த பேச்சுவார்த்தை ஒழுங்கா முடியணும், நீங்க சமாதானத்துக்கு வரணும், இல்லை உங்க நாட்டை அழிச்சிடுறேன், இதான் ஒரு சமாதானம் பேசுற விதமா? இதோ ஒரு பேச்சுவார்த்தையா? இப்படி நீங்க பேசும்போது எப்படி நாங்க 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நாங்க வர முடியும் அப்படின்னு அவரும் கோவமா கேட்டிருக்காரு. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ப்பா. இப்ப என்னன்னா, இந்த ஹார்முஸ் வழியால ஏற்கனவே உலகத்துல இருக்க எல்லா நாடும் பாதிப்படைஞ்சிருக்கு. அதுல முக்கியமா இந்தியாவோட பாதிப்பும் அதிகம் சொல்லலாம். ஆனா இப்போ இந்திய கப்பல் மேலேயே ஈரான் கவர்மெண்ட் தாக்குதல் பண்ணியிருக்காங்க.
நீங்க எல்லாம் கேட்கலன்னா இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர்ல வந்து இந்தியா வந்து அந்த பக்கமும் இல்லாம இந்த பக்கம் இல்லாம ஒரு போக்குல இருக்கு. ஆனா சம்பந்தமே இல்லாம இப்ப எதுக்கு வந்து ஈரான் இந்தியா மேல அடிக்கணும் அப்படின்ற நீங்க வந்து ஒரு கேள்வி கேட்கலாம். ஆனா அவங்க வந்து பிளான் பண்ணலாம் அடிக்கல. என்னன்னா அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னதுதான் நாங்க ஹார்மோஸ் ஓபன் பண்ணி விடுறோம்னு சொல்லிட்டாங்க. அந்த பேச்சை நம்பி இந்தியா மட்டும் இல்லாம நிறைய நாடுகள் வந்து அவங்க கப்பலை வந்து அந்த வழியா போக வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. இயக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படி பார்க்கும்போது இந்திய கப்பல் அப்படி போகும்போது திடீர்னு இவங்க வந்து க்ளோஸ் பண்றேன் அப்படின்னு அறிவிச்சாங்கல்ல. அதனால இந்திய கப்பலை திரும்ப போக சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதுலயும் முக்கியமா ஒரு கப்பல் மேல தாக்குதலே பண்ணியிருக்காங்க. ஆனா என்ன ஒரு நல்ல விஷயம்னா, அந்த கப்பலுக்கும் சரி, அந்த கப்பல்ல இருந்த மாலுமிகள் ஒர்க் பண்றவங்க யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை. எந்த ஒரு உயிர்ச்சேதமும் ஏற்படல. அவங்க பத்திரமா வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம திரும்ப வந்து துறைமுகத்துக்கு அந்த கப்பல் போயிருக்கு. இத பார்த்த பிறகு உலக நாடுகள் என்ன சொல்றாங்கன்னா, அப்போ இந்தியா மேல வந்து ஈரான் தாக்குதல் பண்ணிட்டாங்க. இது வந்து பிளான் பண்ணி பண்ணது. இது பிளான் பண்ணி பண்ணது கிடையாது. அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான். அதாவது நாங்க ஹார்மோஸ மூடுன பிறகு ஈரானோட அனுமதி இல்லாம எந்த கப்பலும் வரக்கூடாது ஹார்மோஸ் வழியா அப்படின்னு சொன்னதான். உடனே இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து ஈரான் நாட்டோட அமைச்சகத்தை பேசியிருக்காங்க. இங்க பாருங்க இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரியே நம்ம சுமூகமா போயிடலாம். எங்க கப்பலை விடுங்க அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க. அந்த பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு வந்து போயிருக்கு அப்படின்னு அதை பொறுத்து தான் பார்க்கணும் அதிகம். ஆனா இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த 2 கப்பல்ல ஒரு கப்பல் வந்து கச்சா எண்ணெயை ஏத்தி கொண்டு வந்த ஒரு கப்பலு. அதுவும் ஈராக் நாட்டுல இருந்து 2 மில்லியன் பேரல் எண்ணெய் வந்து அந்த கப்பல் இருந்திருக்கு. அந்த எண்ணெயை ஏத்திட்டு வந்த கப்பலை தான் வந்து ஈரான் கவர்மெண்ட் வந்து தாக்குதலும் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஏற்கனவே இந்தியா மட்டும் இல்லாம உலக நாடுகள் எல்லாமே வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. இப்ப இந்த ஒரு போர் பதற்றமும் சரி, இந்த ஹார்மோஸ திடீர்னு மூடுனது இதெல்லாம் வந்து இன்னும் அதிகப்படியான பாதிப்ப எல்லா நாடுகளுக்கும் குடுக்க போகுதுன்ற விஷயத்த புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு உலகளாவிய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில தான் ஐநா பொதுச் செயலர் ஆண்டோனியோ வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தா, இந்த மாரி வந்து ஹார்மூஸ் நீர்வழிய வந்து திடீர்னு மூடுறது, திடீர்னு திறக்கிறது, திடீர்னு குளோஸ் பண்றது, திடீர்னு வந்து ஓப்பன் பண்றது இந்த மாரி விஷயம்லாம் வந்து இது வந்து உலகளாவிய எரிவாயு சக்தியை வந்து பாதிப்படைய செய்யும். இது உலக வர்த்தகம் மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய குழப்பத்தையும் பிரச்சனையும் கொடுக்க போகுது அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, என்னதான் இருந்தாலும் இந்த ஹார்மோஸ் மூடுனதுனால இந்த போர் பதற்றம் இன்னும் அதிகமா தான் ஆக போகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா என்ன இருந்தாலும் இந்த ஹார்மோஸ் பிரச்சனை மட்டும் இல்லாம இந்த ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போர் பிரச்சனை கூடிய விரைவில் வந்து முடிவுக்கு வரணும். இப்ப ஈரான் கவர்மெண்ட் வந்து நாங்க மூடுறோம்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இதுக்கு வந்து பதிலடியா அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன சொல்ல போறாங்க, இது இஸ்ரோட சகுனி விலை எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். இது கிங் டிவி. நான் உங்கள் டேவிட் சுரேஷ். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம்.